உலகின் மிகவும் செல்வாக்கு மிகுந்த மருத்துவர் மற்றும் நோயியல் நிபுணர் வில்லியம் பாய்டு அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1885 ஜூன் 21 அன்னைக்கு ஸ்காட்லாண்டோடைய அபர்டீன்ஷையரில் இருக்கிற போர்ட்சாயில் டுகால் கேமரன் பாய்டுக்கும் எலைசா மேரியன் புட்சர் பாய்டுக்கும் 6 குழந்தையாக பிறக்கிறார் வில்லியம் பாய்டு. இவர் கூட பிறந்தவங்க 5 பேர் இருந்திருக்கிறாங்க. இவருடைய அப்பா ஒரு பிரஸ்பிட்டேரியன் கிளர்ஜிமனாக இருந்திருக்கிறாங்க, அதாவது ஒரு தேவாலயத்தில் மத குருவாக இருந்திருக்கிறாங்க. இவருடைய குடும்பம் நல்ல நிலையில் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. வில்லியம் பாய்டு குழந்தை பருவத்திலிருந்தே ஒரு ஒழுக்கமுள்ள குழந்தையாகவும் அறிவாற்றல் மிக்க குழந்தையாகவும் வளர ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த நிலையில் வில்லியம் பாய்டினுடைய அப்பாவினுடைய பணியின் நிமித்தமாக இவருடைய குடும்பம் இவங்க வாழ்ந்து வரக்கூடிய ஸ்காட்லாண்டோடைய அபர்டீன்ஷையரில் இருக்கிற போர்ட்சாயிலிருந்து அதே ஸ்காட்லாண்டில் இருக்கிற கிளாஸ்கோவுக்கு இடம்பெயர்ந்து போயிடுறாங்க. பிறகு 1890ஆம் ஆண்டு வில்லியம் பாய்டுக்கு 5 வயது இருக்கும்போது இவருடைய அப்பா இவரை படிக்க வைக்கிறதுக்காக அந்த கிளாஸ்கோலே இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் ஸ்கூலில் இவரை சேர்த்துறாங்க. அது ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூலாக இருந்தது. அங்கு சேர்ந்து வில்லியம் பாய்டு இவருடைய ஆரம்ப கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆரம்ப கல்வியின் போது வில்லியம் பாய்டு இந்த ஃபிலாசபி, தத்துவம், ஹிஸ்டரி, வரலாறு, லிட்ரேச்சர், இலக்கியம் இது போன்ற கிளாசிக்கல் எஜுகேஷனை படித்து வந்தாங்க. மேலும் வில்லியம் பாய்டு இவருடைய அம்மா மூலமாக மியூசிக், இசையை கற்றுக்கிறதுல ஆர்வத்தை ஏற்படுத்திக்கிட்டாங்க. அதாவது வில்லியம் பாய்டுடைய அம்மாவுக்கு மியூசிக்லையும் லிட்ரேச்சர்லையும் இசையிலையும் இலக்கியத்திலையும் நிறைய ஆர்வம் இருந்தது. அந்த ஆர்வத்தை வில்லியம் பாய்டுக்கும் இவருடைய அம்மா ஏற்படுத்தி வந்தாங்க. இதுக்கிடையில் 1895ஆம் ஆண்டு இவருடைய 10 வயதில் வில்லியம் பாய்டு இவருடைய ஆரம்ப கல்வியை முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறமா இவருடைய அப்பா இவரை மேற்கொண்டு படிக்க வைக்கிறதுக்காக ஸ்காட்லாண்டில் இருக்கிற கிளாஸ்கோவில் இருந்து குறிப்பாக இங்கிலாந்துடைய டெர்பிஷையரில் இருக்கிற லாங் ஈட்டன் அப்படின்ற இடம், அங்கே இருக்கக்கூடிய ட்ரெண்ட் காலேஜ் அப்படின்ற ஒரு ஹை ஸ்கூலில் இவரை சேர்த்துடுறாங்க. அது ஒரு ட்ரெண்ட் காலேஜ் அப்படின்ற பேரில் இருந்தாலும் ஒரு போர்டிங் அண்ட் டே ஸ்கூல், குறிப்பாக ஒரு ஹை ஸ்கூல். அங்கே தங்கி படிக்கிறதுக்கு உண்டான வசதி இருக்குது. ஸோ அங்கு ஜாயின் பண்ணி 1895ஆம் ஆண்டிலிருந்து வில்லியம் பாய்டு இவருடைய ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. குறிப்பாக இந்த ட்ரெண்ட் காலேஜ் அப்படின்றது இந்த லாங் ஈட்டன்ல இருக்குது. அது டெர்பிக்கு பக்கத்தில் இருக்கு. ஸோ அங்கே இவருடைய ஹையர் எஜுகேஷன் படித்து வந்தாங்க. இவருடைய உயர்கல்வியின் போது இவர் கிரீக் லாங்குவேஜையும் லட்டின் லாங்குவேஜையும் கற்றுக்கிட்டு வந்தாங்க. பிறகு மெல்ல மெல்ல வில்லியம் பாய்டுக்கு மெடிசன், மருத்துவம் படித்து ஒரு மருத்துவர் ஆகணும் அப்படின்ற எண்ணம் ஏற்படுது. இந்த நிலையில் 1902ஆம் ஆண்டு இவருடைய 17 வயதில் வில்லியம் பாய்டு இவருடைய ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வியை இந்த ட்ரெண்ட் காலேஜ் அப்படின்ற போர்டிங் அண்ட் டே ஸ்கூல்ல இருந்து இவர் முடிக்கிறாங்க. முடிச்சதுக்கு அப்புறமா வில்லியம் பாய்டு மருத்துவம் படிக்கணும் அப்படின்னு விரும்பினால இவருடைய அப்பா இவரை மருத்துவம் படிக்க வைக்கிறதுக்காக இந்த இங்கிலாந்தோடைய டெர்பிஷையரில் இருக்கிற லாங் ஈட்டன்ல இருந்து ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பரா அங்கே அனுப்புகிறாங்க. குறிப்பாக எடன்பராவில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூல், அங்கே இவரை சேர்த்துடுறாங்க. இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூல் ஆனது இந்த காலகட்டத்தில் ரொம்பவும் ப்ராமினென்ட்டான மெடிக்கல் ஸ்கூல்ஸில் ஒன்றா இருந்தது. ஸோ அங்கே இவருடைய அப்பா 1902ஆம் ஆண்டு இவரை சேர்க்கிறாங்க. ஆரம்பத்தில் இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூலில் வில்லியம் பாய்டு ப்ரீ மெடிக்கல் கோர்சஸ் படித்தாங்க. அதாவது மருத்துவம் படிக்கிறதுக்கு முன்னாடி படிக்கக்கூடிய கோர்சஸ் இவர் சில மாதங்கள் படித்தாங்க. அடுத்த 1903 காலகட்டத்தில் அதே யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூலில் இவர் MBCHB படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த MBCHBயினுடைய லட்டின் விரிவாக்கம் மெடிசனே பேக்கலோரியஸ் சிர்ஜி அப்படின்னு அர்த்தம். இதே இங்கிலீஷில் MBBS, பேச்சுலர் ஆஃப் மெடிசன் அண்ட் பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி. இதுதான் வில்லியம் பாய்டு படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இவருடைய மருத்துவ கல்வியின் போது மெடிக்கல் கரிக்குலம் மருத்துவ பாடத்திட்டத்தில் இவர் ஃபிசியாலஜி உடலியல், பெத்தாலஜி நோயியல், அனாட்டமி உடற்கூறியல், அதே மாதிரி கிளினிக்கல் மெடிசன் மருத்துவம், அதுக்கப்புறமா இந்த சர்ஜரி அறுவை சிகிச்சை, மெட்டீரியா மெடிக்கா மருந்துகளினுடைய பண்புகள் குறித்து அப்படின்னு இது போன்ற பாடங்களை வில்லியம் பாய்டு படித்து வந்தாங்க. அதில் பர்டிகுலராக பெத்தாலஜி நோயியலில் தான் அதிகமான ஆர்வமானது வில்லியம் பாய்டுக்கு இருந்து வந்தது. இதே சமயம் வில்லியம் பாய்டோடைய கூட பிறந்த 5 சகோதரிகளில் ஒரு சகோதரி சைக்கியாட்ரிக் இல்னஸ்னால பாதிக்கப்படுறாங்க. ஸோ அவங்க மனநல குறைபாடுனால பாதிக்கப்படுறாங்க. அவங்க பாதிக்கப்பட்ட பிறகு அவங்கள இவருடைய அப்பா அம்மா
அடிக்கடி இந்த சைக்கியாட்ரிஸ்ட் அதாவது மனநல மருத்துவர்கள்கிட்ட அழைச்சிட்டு போனாங்க. இதெல்லாம் பார்த்த பிறகு வில்லியம் பாய்டும் ஒரு சைக்கியாட்ரி படித்து சைக்கியாட்ரிஸ்டே ஆயிரலாம், மனநல மருத்துவர் ஆயிரலாம் அப்படின்னு முடிவு செய்கிறாங்க. அதாவது மெடிசனில் நிறைய ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்குது. குறிப்பாக வந்து பீடியாட்ரிக்ஸ் குழந்தை மருத்துவம், அப்சட்ரிக்ஸ் மகப்பேறு மருத்துவம் பிரசவம் பார்க்குறது, கைனகாலஜி பெண் நோயியல், கார்டியாலஜி இருதயவியல், டெர்மட்டாலஜி தோல் மருத்துவம், டென்டிஸ்ட்ரி பல் மருத்துவம், ஆப்தல்மாலஜி கண் மருத்துவம், அதே மாதிரி இந்த சைக்கியாட்ரி மனநல மருத்துவம் அப்படின்னு இன்னும் எக்கச்சக்கமான ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்கு. அதில் இவர் வந்து மனநல மருத்துவர் ஆகணும் அப்படின்னு சொல்லி இந்த காலகட்டத்தில் விரும்பி வந்தாங்க. இதுக்கிடையில் இவருடைய மருத்துவ கல்வியை சிறப்பாக படித்து 1908 இவருடைய 23 வயதில் வில்லியம் பாய்டு வந்து இவருடைய MBCHB அதாவது அந்த மெடிசனை பேக்கலோரிஸ் சிறுஜி அப்படின்னு லட்டினில் அழைக்கப்படக்கூடிய MBBS பேச்சுலர் ஆஃப் மெடிசன் அண்டு பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி இதை வந்து முடிக்கிறாங்க. முடிக்கும்போது இவர் ஒரு கோல்டு மெடலிஸ்டாக இருந்தாங்க. ஸோ இவருக்கு கோல்டு மெடல் வழங்கப்பட்டது. அந்த அளவுக்கு ஒரு சிறந்த மருத்துவ மாணவராக வில்லியம் பாய்டு வந்து இருந்து வந்தாங்க. இதுக்கப்புறம் அதே யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூலில் இதே 1908 மெடிசனில் போஸ்ட் கிராஜுவேட் ஆன டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற MD டிகிரி அதையும் வில்லியம் பாய்டு வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த நிலையில் இவர் ஏற்கனவே இங்கிலாந்துடைய டெர்பிச்சர் அங்கே தான் இவர் வந்து இவருடைய ஹையர் எஜுகேஷன் படித்தாங்க. அதே டெர்பிச்சர்லேயே ஒரு முக்கியமான ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து இருந்தது. அது வந்து சைக்கியாட்ரி ஹாஸ்பிட்டல். அது வந்து டெர்பி கவுண்டி அசைலம் அப்படின்னு சொல்லி ஒரு மனநல மருத்துவமனை. அங்கே 1909 ஒரு அட்டெண்டிங் ஃபிசிஷியனாக இவருக்கு வந்து வேலை கிடைக்குது. அதாவது வில்லியம் பாய்டுக்கு வந்து அந்த ஒரு பணி கிடைக்குது. ஸோ அந்த அடிக்கடி இந்த ஒரு யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூலில் இவர் டாக்டர் ஆஃப் மெடிசன் படிக்கும்போது இவருக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் 1909 இந்த ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பராவில் இருந்து இங்கிலாந்தில் இருக்கிற டெர்பிச்சரில் இருக்கக்கூடிய டெர்பி கவுண்டி அசைலம் அப்படின்ற சைக்கியாட்ரிக் ஹாஸ்பிட்டல் மனநல மருத்துவமனை அங்கே ஒரு அட்டெண்டிங் ஃபிசிஷியனாக பணிபுரிய தொடங்கினாங்க. ஸோ நேரம் கிடைக்கும் போது அங்கே போனாங்க. ஒரு நாமினல் பெத்தாலஜிஸ்டாகவும் நோயியல் நிபுணராகவும் அங்கே இவர் வந்து நியமிக்கப்பட்டிருந்தாங்க. இதுக்கிடையில் 1911 யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூலில் வில்லியம் பாய்டு வந்து டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற MD டிகிரியை முடிச்சிடுறாங்க. முடிச்சதுக்கப்புறமா தொடர்ச்சியாக இவர் அதே யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூலில் DPM பண்ண ஆரம்பிக்கிறாங்க. DPM அப்படின்றது டாக்டர் ஆஃப் சைக்கியாட்ரி அண்டு மெடிசன் அப்படின்னு அர்த்தம். ஸோ மனநல மருத்துவம் குறித்து படிக்கக்கூடிய ஒரு படிப்பு, ஒரு டிகிரி. அந்த டிகிரி ஆஃப் சைக்கியாட்ரி அண்ட் மெடிசனை அந்த DPM வில்லியம் பாய்டு வந்து 1911 படிக்கிறாங்க. 1912 அந்த DPMமும் முடிக்கிறாங்க. இதே காலகட்டத்தில் இந்த டெர்பி கவுண்டி அசைலம் அங்கே ஒரு அட்டெண்டிங் ஃபிசிஷியன் அப்படின்ற அந்த ஒரு பதவியிலிருந்து இவர் விலகுறாங்க. விலகி இந்த இங்கிலாந்துடைய டெர்பிச்சரில் இருந்து அதே இங்கிலாந்துடைய வெஸ்ட் மிட்லாண்ட்ஸில் இங்கிலாந்துடைய செஸரில் இருக்கக்கூடிய வின்விக் அப்படின்ற ஒரு சிட்டி அங்கே இவர் போகிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய வின்விக் ஹாஸ்பிட்டல் அப்படின்ற ஒரு மென்டல் ஹெல்த் ஹாஸ்பிட்டல் அங்கே வில்லியம் பாய்டு வந்து ஒரு அட்டெண்டிங் ஃபிசிஷியனாக நியமிக்கப்படுறாங்க. ஸோ இவர் வந்து இங்கிலாந்துடைய டெர்பிச்சரில் இருக்கிற டெர்பி கவுண்டி அசைலமுடைய அட்டெண்டிங் ஃபிசிஷியன் அப்படின்ற பதவியிலிருந்து அங்கே வந்து நியமிக்கப்படுறாங்க. அதே இங்கிலாந்துடைய செஸரில் இருக்கிற வின்விக்கில் இருக்கக்கூடிய வின்விக் ஹாஸ்பிட்டலில் ஒரு அட்டெண்டிங் ஃபிசிஷியனாக நியமிக்கப்படுறாங்க. இவர் வந்து மனநல மருத்துவத்தில் பயிற்சியையும் பெற்று வந்தாங்க. இந்த நிலையில் இதே 1912 தான் இவர் வந்து ஸ்காட்லாண்டுடைய எடன்பராவில் இருக்கிற ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் ஆஃப் எடன்பரா இது வந்து மருத்துவர்களுக்கு உண்டான எடன்பராவில் இருக்கக்கூடிய ஒரு ராயல் காலேஜ். ஸோ அதனுடைய மெம்பர்ஷிப்பை பெறணும் அப்படின்னு அதுக்குண்டான எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து பெரிய கௌரவம். ஸோ அந்த எக்ஸாமினேஷன் இவர் கம்ப்ளீட் பண்ணி அதே 1912 வில்லியம் பாய்டு வந்து ஒரு மெம்பர் ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் ஆஃப் எடன்பரா MRCPE அப்படின்ற அந்த ஒரு மெம்பர்ஷிப் அந்த ஒரு கௌரவத்தை பெறாங்க. இதுக்கப்புறம் இவர் வந்து தொடர்ச்சியாக இவர் வந்து இங்கிலாந்துடைய செஸரில் இருக்கிற வின்விக் ஹாஸ்பிட்டலில் அட்டெண்டிங் ஃபிசிஷியனாக அடுத்த ஓராண்டு பணிபுரிஞ்சாங்க. இந்த நிலையில தான் 1913 காலகட்டத்தில் இவருடைய சிஸ்டரும் மனநல அந்த குறைபாடிலிருந்து மீண்டு வராங்க. இதே காலகட்டத்தில் வில்லியம் பாய்டுக்கும் மனநல மருத்துவத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆர்வத்தை விட பெத்தாலஜி நோயியல்ல அதிகமான அந்த ஆர்வமானது இன்னும் அதிகரிக்குது. ஸோ நோயியல் அப்படின்றது நோய் கிருமிகள், அந்த நோய் கிருமிகள் ஏற்படுத்தக்கூடிய நோயினுடைய தன்மைகள், அதே மாதிரி நோயுற்ற திசுக்கள் இது பற்றிலாம் படிக்கிறது தான் பெத்தாலஜி நோயியல் அப்படின்றது. அதில் வில்லியம் பாய்டுக்கு அதிக ஆர்வம்
ஆர்வம் ஏற்கனவே இருந்து வந்தது மருத்துவ கல்வியின் போது. இந்த காலகட்டத்தில் இன்னும் அந்த ஆர்வமானது அதிகரித்தது. இதன் காரணமாக 1913ஆம் ஆண்டு இந்த வின்விக் ஹாஸ்பிட்டல்ல இருந்து இவர் வெளியேறாங்க. வெளியேறி இந்த இங்கிலாந்தோடைய செஸ்டரில் இருக்கிற வின்விக்ல இருந்து அதே இங்கிலாந்தோடைய வெஸ்ட் மிட்லாண்ட்ஸில் இருக்கிற வூல்வர்ஹாம்ப்டன் அங்கே இவர் போய் அங்கே இருக்கக்கூடிய வூல்வர்ஹாம்ப்டன் ராயல் இன்ஃபர்மரி அங்கே ஒரு பெத்தாலஜிஸ்ட் நோயியல் நிபுணராக 1913ஆம் ஆண்டு வில்லியம் பாய்ட் ஜாயின் பண்ணுறாங்க. ஜாயின் பண்ணி அடுத்த ஓராண்டு அங்கே நோயியல் நிபுணராக பெத்தாலஜிஸ்ட் 1914 ஆகஸ்ட் வரைக்கும் பணிபுரிஞ்சாங்க. இந்த நிலையில தான் இதே 1914ஆம் ஆண்டு ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆயிருது. ஸோ முதல் உலகப் போரானது துவங்கிறது. இந்த முதல் உலகப் போர் துவங்கிய பிறகு ராயல் ஆர்மி மெடிக்கல் கோர்ப் அதில் ஒரு ஜென்ரல் மெடிக்கல் ஆஃபீஸராக வில்லியம் பாய்டு வந்து ஜாயின் பண்ணுறாங்க இந்த போரில். அதாவது இந்த ராயல் ஆர்மி மெடிக்கல் கோர்ப் அப்படின்றது ஒரு இராணுவ மருத்துவ படை. குறிப்பாக வந்து இந்த மருத்துவத்தில் குறிப்பாக வந்து போரில் காயமடையக்கூடிய இராணுவ வீரர்கள் அவங்களுக்கு சிகிச்சை கொடுக்கறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு இராணுவ மருத்துவ படை பிரிவு தான் இந்த ராயல் ஆர்மி மெடிக்கல் கோர்ப் அப்படின்றது. அதில் நிறைய மருத்துவர்கள் அறுவை சிகிச்சை நிபுணர்கள் எல்லாம் இந்த போரின் போது அழைக்கப்பட்டாங்க தேசத்துக்கு உண்டான சேவைக்காக. அப்போ வில்லியம் பாய்டும் 1914ஆம் ஆண்டு முதல் உலக போர் துவங்கிய உடனே அந்த ராயல் ஆர்மி மெடிக்கல் கோர்ப்பில் ஒரு ஜென்ரல் மெடிக்கல் ஆஃபீஸராக ஜாயின் பண்ணாங்க. குறிப்பாக இவர் வந்து ரேங்க் ஆஃப் கேப்டன், அந்த கேப்டன் அப்படின்ற அந்த ரேங்க் அளவுக்கு பதவி உயர்வை பெற்றாங்க. மேலும் இவர் வந்து நேராக பெல்ஜியமுக்கு வந்து அனுப்பப்பட்டாங்க. குறிப்பாக பெல்ஜியமுடைய ஃப்ளாண்டர்ஸுக்கு வந்து அனுப்பப்பட்டாங்க. அங்கே இவர் பர்டிகுலராக வெஸ்ட் ஃப்ளாண்டர்ஸில் இருக்கிற இப்ரஸ் அப்படின்ற இடம் அங்கே வந்து வில்லியம் பாய்டு வந்து இவருடைய மருத்துவ சேவையை கொடுத்து வந்தாங்க ஒரு ஜென்ரல் மெடிக்கல் ஆஃபீஸராக. இந்த நிலையில தான் 1915 இந்த காலகட்டத்தில் கனடாவில், அதாவது அமெரிக்காவில் இருக்கிற கனடாவில் இந்த போரினுடைய தாக்கம் இருந்தது. ஏன்னா இந்த யுனைடெட் ஸ்டேட்ஸ், கனடா அவங்க தரப்பில் இருந்தும் நிறைய பேர் வந்து இந்த முதல் உலக போரில் வந்து நிறைய மருத்துவர்கள் அறுவை சிகிச்சை நிபுணர்கள்லாம் பங்கேற்றாங்க. குறிப்பாக மருத்துவ மாணவர்களுக்கு கற்பிக்கக்கூடிய மருத்துவ பேராசிரியர்கள் அவங்களும் கூட இந்த போரில் ராயல் ஆர்மி மெடிக்கல் கோர்ப்லலாம் கலந்துக்கிட்டாங்க. இதன் காரணமாக இந்த கனடாவில் இருக்கக்கூடிய முக்கியமாக இந்த கனடாவுடைய மேனிடோபாவில் இருக்கக்கூடிய வின்னிபெக் அப்படின்ற ஒரு இடம் அங்கே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் மேனிடோபா அதனுடைய மேனிடோபா மெடிக்கல் காலேஜ் அங்கே வந்து ப்ரொஃபஸர் ஆஃப் பெத்தாலஜி, அதாவது நோயியல் பேராசிரியர் அப்படின்ற அந்த ஒரு பதவிக்கு யாருமே இல்லாமல் இருந்தாங்க. அப்போ அலெக்சாண்டர் கிப்சன் அப்படின்னு சொல்லி ஒரு அனாட்டமிஸ்ட், உடற்கூறியல் நிபுணர், அவர் வந்து ஒரு ப்ரொஃபஸர் ஆஃப் அனாட்டமியும் கூட, உடற்கூறியல் பேராசிரியரும் கூட. அவர் வந்து வில்லியம் பாய்டோட நண்பராக இருந்தாங்க. வில்லியம் பாய்டு வந்து அடிக்கடி இவர் படிக்கிற காலகட்டத்திலையா இருக்கட்டும், அதேமாதிரி இவர் வேலை பார்க்கக்கூடிய காலகட்டத்திலையா இருக்கட்டும், அடிக்கடி பெரிய பெரிய மலைகள் ஏறுறது, இந்த மலையேற்றம் போகிறது இவருடைய பொழுதுபோக்காக இருந்தது. அப்போ இவருடைய நண்பராக இந்த அலெக்சாண்டர் கிப்சன் வந்து இருந்தாங்க. ஸோ அவர் வந்து பெத்தாலஜியில் ஒரு சிறந்த ஒரு நபர் அப்படின்னு வில்லியம் பாய்டு ஒரு சிறந்த பெத்தாலஜிஸ்ட் அப்படின்னு அலெக்சாண்டர் கிப்சன் வந்து புரிஞ்சிருந்தாங்க. இதனால அவர் வந்து அங்கிருந்து வில்லியம் பாய்டை வந்து அழைக்கிறாங்க. இந்த பெல்ஜியம்ல பிளாண்டர்ஸ்ல இவர் போர் புரியும் போது, அதாவது போரில் காயமடையக்கூடிய வீரர்களுக்கு மருத்துவ சேவை கொடுக்கும் போது அந்த அலெக்சாண்டர் கிப்சன் வந்து இந்த மாதிரி இந்த மேனிடோபா மெடிக்கல் காலேஜில் ப்ரொஃபஸர் ஆஃப் பெத்தாலஜி அப்படின்ற பதவி இருக்கு, அந்த பதவி உனக்கு சரியா இருக்கும் அப்படின்னு இவருடைய நண்பர் வந்து சொல்றாங்க அலெக்சாண்டர் கிப்சன். இதை கேட்டுட்டு வில்லியம் பாய்டு வந்து இந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்தணும் அப்படின்னு முடிவு செய்கிறாங்க. இதனால 1915ஆம் ஆண்டு இந்த முதல் உலக போர்ல இருந்து இவர் வெளியேறாங்க. குறிப்பா ராயல் ஆர்மி மெடிக்கல் கோர்ப்புடைய அந்த ரேங்க் ஆஃப் கேப்டன், ஜெனரல் மெடிக்கல் ஆஃபீஸர் அந்த பதவியிலிருந்து இவர் வெளியேறி பெல்ஜியம்ல இருக்கிற பிளாண்டர்ஸ்ல இருந்து நேரா கனடாவுடைய மேனிடோபாவில் இருக்கிற வினிபெக்கு இவர் போய் அங்க இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் மேனிடோபாவுடைய மேனிடோபா மெடிக்கல் காலேஜ் அங்க ஒரு ப்ரொஃபஸர் ஆஃப் பெத்தாலஜி 1915ஆம் ஆண்டு இவர் ஜாயின் பண்ணிடுறாங்க. ஸோ நோயியல் பேராசிரியராக 1915 இவருடைய 30 வயதிலிருந்து வில்லியம் பாய்டு வந்து கனடாவில் பணிபுரிய தொடங்குறாங்க. ஸோ இப்போ கனடா போனவர் தான். அடுத்து இவர் வந்து யூரோப்புக்கு திரும்பவே இல்லை, தொடர்ச்சியாக அங்கே இவருடைய பணியை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கிடையில் 1916ஆம் ஆண்டு இவர் ஏற்கனவே போரில் பணிபுரியும் போது இவர் கிடைச்ச அனுபவம், ஒரு ஃபிசிஷியனாகவும் அதே மாதிரி ஒரு ஆர்டினரி காம்படண்ட்டாகவும் அந்த போரில் கிடைச்ச இவருடைய அனுபவங்கள்
சம்பவங்கள் அதை ஒரு புக்காக வந்து எழுதுகிறாங்க. அந்த புக்கை வித் எ ஃபீல்ட் ஆம்புலன்ஸ் அட் ஈப்ரஸ் அப்படின்ற டைட்டிலில் 1916ஆம் ஆண்டு வில்லியம் பாய்டு வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. இதில் இப்ரஸ் அப்படின்றது பெல்ஜியமுடைய வெஸ்ட் பிளாண்டர்ஸில் இருக்கிற இப்ரஸ் அப்படின்ற இடத்த குறிக்குது. அங்கே இவர் போர் புரிஞ்சாங்க. ஸோ அதுதான் வித் எ ஃபீல்ட் ஆம்புலன்ஸ் அட் எப்ரஸ் அப்படின்ற டைட்டிலில் 1916 இந்த புக்கை பப்ளிஷ் பண்ணாங்க. இங்கிருந்து 2 ஆண்டுகளுக்கு பிறகு 1918ஆம் ஆண்டு தான் இந்த முதல் உலக போரானது முடிவுக்கு வந்தது. இது ஒரு புறம் இருக்க, இந்த 1918க்கு பிறகு குறிப்பாக 1919 இந்த காலகட்டத்தில் ஆர்மி நேவிலாம் டிமொபைலைஸ் ஆனாங்க. அப்போ மறுபடியும் நிறைய பேராசிரியர்கள்லாம் போரில் இருந்து அந்த அங்கங்கே அவங்க வேலை பார்க்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸுக்கெல்லாம் போக தொடங்கியிருந்தாங்க. இது ஒரு புறம் இருக்க, இந்த 1919ஆம் ஆண்டு ஜூன் 2 அன்னைக்கு இவருடைய 34வது பர்த்டேக்கு சரியாக 19 நாட்களுக்கு முன்னாடி இவர் வந்து ஈனிட் கிறிஸ்டி அப்படின்ற ஒரு பெண்ணை வில்லியம் பாய்டு வந்து இவருடைய 33 வயதில் திருமணம் பண்ணிக்கிறாங்க. அதாவது 34 வயது அவருக்கு 19 நாட்களுக்கு முன்னாடி திருமணம் பண்ணிக்கிறாங்க. திருமணத்துக்கு பிறகு வில்லியம் பாய்டு மற்றும் இவருடைய மனைவியான ஈனிட் கிறிஸ்டி பாய்டு இவங்க 2 பேருடைய வாழ்க்கை, தனிப்பட்ட வாழ்க்கையானது ரொம்ப நல்லாவே போக ஆரம்பிச்சிருந்தது. இது வில்லியம் பாய்டுடைய பர்சனல் லைஃப், தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது. இது ஒரு புறம் இருக்கு. 1920 காலகட்டத்தில் இருந்து பெத்தாலஜி சார்ந்த நிறைய புத்தகங்களை வில்லியம் பாய்டு வந்து எழுத ஆரம்பிக்கிறாங்க. அது வந்து மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ், அதே மாதிரி சர்ஜன்ஸ், அறுவை சிகிச்சை நிபுணர்கள், மருத்துவ மாணவர்கள் அவங்கெல்லாம் பயன்படுத்தணும் அப்படின்னு வில்லியம் பாய்டு வந்து அந்த புத்தகங்களை எழுத தொடங்குறாங்க. குறிப்பாக 1925ஆம் ஆண்டு வில்லியம் பாய்டு வந்து பெத்தாலஜி ஃபார் சர்ஜன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு புக், இது வந்து சர்ஜன்ஸ் பெத்தாலஜி அப்படின்னு சொல்லியும் அழைக்கப்படும். இந்த ஒரு புக்கு 1925ஆம் ஆண்டு வில்லியம் பாய்டு பப்ளிஷ் பண்ணுறாங்க. இதை வந்து கனடாவில் மட்டும் பப்ளிஷ் பண்ணாமல் இன்டர்நேஷ்னல் லெவலில் இவர் வந்து வெளியிடுறாங்க, பப்ளிஷ் பண்ணுறாங்க. இதனால் சர்வதேச அளவில் இந்த ஒரு புத்தகமானது பயன்பாட்டுக்கு வருது. அந்த புத்தகம் பயன்பாட்டுக்கு வந்தது மட்டும் இல்லாமல் அந்த புத்தகம் பெரும் அளவில் விற்பனை அடைஞ்சது. நிறைய மருத்துவ மாணவர்கள், அறுவை சிகிச்சை நிபுணர்கள், நோயியல் நிபுணர்கள் எல்லாம் வில்லியம் பாய்டுடைய பெத்தாலஜி ஃபார் சர்ஜன்ஸ் அப்படின்ற புத்தகத்தை பயன்படுத்தினாங்க. இதனாலேயே மெல்ல மெல்ல வில்லியம் பாய்டு வந்து ஒரு பெத்தாலஜிஸ்ட், நோயியல் நிபுணராக பல கௌரவங்களை பெற தொடங்கியிருந்தாங்க. இதுக்கு அப்புறம் வில்லியம் பாய்டு வந்து இந்த இன்டர்னல் டிசீசஸ், அதாவது உடல் உறுப்புகளினுடைய நோய்கள், அது குறித்து அதனுடைய நோயியல் தன்மை குறித்து ஒரு புக்கை வந்து எழுதுனாங்க. அது 1931ஆம் ஆண்டு பெத்தாலஜி ஆஃப் இன்டர்னல் டிசீஸ் அப்படின்ற டைட்டில் இவர் பப்ளிஷ் பண்ணுறாங்க. இது வந்து பெத்தாலஜி ஃபார் ஃபிசிஷியன்ஸ் அப்படின்னு அழைக்கப்படும். இந்த புக்கு 1931ஆம் ஆண்டு வில்லியம் பாய்டு பப்ளிஷ் பண்ணுறாங்க. இதுக்கப்புறமா வில்லியம் பாய்டு வந்து 1932ஆம் ஆண்டு கனடாவில் இருக்கும்போதே இங்கிலாந்துடைய லண்டனில் இருக்கிற ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் அதனுடைய ஒரு ஃபெல்லோவாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் FRCP அப்படின்ற இந்த ஒரு பட்டத்தை, கௌரவத்தை 1932ஆம் ஆண்டு வில்லியம் பாய்டு வந்து பெறாங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். அதாவது இவர் ஏற்கனவே ஸ்காட்லாண்டுடைய எடன்பராவில் இருக்கிற ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் ஆஃப் எடன்பரா அதனுடைய மெம்பர்ஷிப்பை 1912 பெற்றாங்க. இப்போ 1932 வந்து இங்கிலாந்துடைய லண்டனில் இருக்கிற ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ், மருத்துவர்களுக்கு உண்டான ராயல் காலேஜ், அதனுடைய ஃபெல்லோஷிப்பை 1932 வில்லியம் பாய்டு பெற்றாங்க. இது கனடாவில் இருக்கும்போது இவர் பெற்றாங்க. இது இவர் கிடைக்கக்கூடிய பெரிய ஒரு கௌரவம். இதுக்கிடையில் இதே 1932ஆம் ஆண்டு டெக்ஸ்ட் புக் ஆஃப் பெத்தாலஜி அப்படின்னு சொல்லி நோயியலின் பாடநூல் அப்படின்னு ஒரு புக்கு, இது 1932ஆம் ஆண்டு வில்லியம் பாய்டு வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. இது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்ததுன்னா, மருத்துவ பாடத்திட்டத்தில் மருத்துவ மாணவர்கள் படிக்கிறதுக்காக சேர்க்கப்பட்ட ஒரு புத்தகமாக இந்த டெக்ஸ்ட் புக் ஆஃப் பெத்தாலஜி அப்படின்றது மாறுது. ஸோ மருத்துவ மாணவர்களுடைய பாடத்தில் ஏற்கனவே சொன்ன மாதிரி அனாட்டமி, ஃபிசியாலஜி, பெத்தாலஜி, மெட்டீரியா மெடிக்கா, சர்ஜரி, கிளினிக்கல் மெடிசன், அப்செட்ரிக்ஸ், டெர்மட்டாலஜி அப்படின்னு எக்கச்சக்கமான சப்ஜெக்ட்ஸ் வரும். அதில் பெத்தாலஜி இந்த சப்ஜெக்ட் வந்து டெக்ஸ்ட் புக் ஆஃப் பெத்தாலஜி அப்படின்னு வில்லியம் பாய்டு எழுதின அந்த புத்தகமானது பயன்பாட்டில் வர ஆரம்பிக்குது. ஸோ இது மிகப்பெரிய ஒரு விஷயமா வில்லியம் பாய்டினுடைய ஒரு அச்சீவ்மெண்ட்டில் ஒன்றா இருந்தது. இதுக்கப்புறம் வில்லியம் பாய்டு வந்து இன்னும் கூடுதலாக பல்வேறு விஷயங்கள் பண்ணுறாங்க. குறிப்பாக அந்த வினபெக், அவர் இருக்கக்கூடிய அந்த வினபெக், அங்கேயே வந்து பெத்தாலஜிக்கல் மியூசியம் ஒன்று இருந்தது, நோயியல் அருங்காட்சியகம். அங்கே வந்து இந்த நோயுற்ற உடல் உறுப்புகள் அந்த மாதிரி மாதிரிகள், ஸ்பெசிமன்ஸ் வந்து இருக்கும். ஸோ அந்த பெத்தாலஜிக்கல் மியூசியமில் ஒரு முக்கிய பொறுப்பில் வில்லியம் பாய்டு வந்து நியமிக்கப்படுறாங்க. இதுக்கப்புறமா 1937ஆம் ஆண்டு இன்ட்ரோடக்ஷன் டு மெடிக்கல் சயின்ஸ் அப்படின்னு சொல்லி, அதாவது மருத்துவ அறிவியலுக்கு அறிமுகம் அப்படின்னு ஒரு புக்கு, இது 1937ஆம் ஆண்டு வில்லியம் பாய்டு வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. இதுவும் மிகப்பெரிய வெற்றிகரமான ஒரு புத்தகமாக இருந்தது. இந்த நிலையில் இதே 1937ஆம் ஆண்டு தான் கனடா
கனடாவுடைய ஆன்டேரியோவில் இருக்கிற டொராண்டோ, அங்கே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் டொராண்டோ, அங்கே அதே ப்ரொஃபஸர் ஆஃப் பெத்தாலஜி அப்படின்ற அந்த பதவியை வில்லியம் பாய்டுக்கு வழங்குறாங்க. ஸோ இதை பயன்படுத்துறதுக்காக இவர் வந்து கனடாவுடைய மேனிடோபாவில் இருக்கிற அந்த ஒரு வினபெக் அப்படின்ற இடத்துல இருக்கிற மேனிடோபா மெடிக்கல் காலேஜ், அங்கே அந்த ப்ரொஃபஸர் ஆஃப் பெத்தாலஜி அப்படின்ற அந்த ஒரு பதவியை இவர் ரிசைன் பண்ணிட்டு நேராக அந்த கனடாவுடைய மேனிடோபாவில் இருக்கிற வினபெக்ல இருந்து இவருடைய மனைவியை அழைச்சிட்டு அதே கனடாவுடைய ஆன்டேரியோவில் இருக்கிற டொராண்டோ போய் அங்கே 1937ஆம் ஆண்டு யூனிவர்சிட்டி ஆஃப் டொராண்டோ மெடிக்கல் ஸ்கூலில் ஒரு ப்ரொஃபஸர் ஆஃப் பெத்தாலஜி நோயியல் பேராசிரியராக தொடர்ந்து பணிபுரிய ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் வில்லியம் பாய்டு வந்து ஏற்கனவே எழுதி வெளியிட்ட புத்தகங்களினுடைய அடுத்தடுத்த பதிப்புகளை 1940 காலகட்டத்தில் வெளியிட தொடங்குறாங்க. குறிப்பாக 1943ஆம் ஆண்டு இவர் டெக்ஸ்ட் புக் ஆஃப் பெத்தாலஜி அப்படின்னு 1932ஆம் ஆண்டு வெளியிட்ட அந்த புத்தகத்தினுடைய ஒரு பதிப்பு 1943ஆம் ஆண்டு டெக்ஸ்ட் புக் ஆஃப் பெத்தாலஜி அண்ட் இன்ட்ரோடக்ஷன் டு மெடிசன் அப்படின்ற அந்த ஒரு டைட்டிலில் வில்லியம் பாய்டு வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. இதுக்கப்புறமா அண்ட் இன்ட்ரோடக்ஷன் டு தி ஸ்டடி ஆஃப் மெடிசன் அப்படின்னு ஒரு புக்கையும் வில்லியம் பாய்டு வந்து 1945 காலகட்டத்தில் பப்ளிஷ் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் இவர் வந்து நோயியல் பெத்தாலஜி சார்ந்த புத்தகங்கள் மட்டும் இல்லாமல் சில மற்ற நோய் குறித்த புத்தகங்களும் எழுதுகிறாங்க. குறிப்பாக இவர் வந்து செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிட் அது குறித்து ஒரு புக் எழுதுகிறாங்க. அதே மாதிரி கேன்சர் புற்றுநோய் அது குறித்து ஆராய்ச்சியை மேற்கொண்டு ஒரு புக்கை எழுதுகிறாங்க. ஸோ இது மாதிரி வில்லியம் பாய்டு வந்து நிறைய புத்தகங்களை எழுத தொடங்கியிருந்தாங்க. அதில் குறிப்பாக வில்லியம் பாய்டு எழுதினது வந்து த ஸ்பான்டேனியஸ் ரெக்ரஷன் ஆஃப் கேன்சர் அப்படின்னு ஒரு புக்கு. இதை வில்லியம் பாய்டு எழுதி பப்ளிஷ் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் 1950 காலகட்டத்தில் வில்லியம் பாய்டு வந்து 1949 காலகட்டத்தில் வில்லியம் பாய்டு வந்து மிகப்பெரிய ஒரு கௌரவத்தை வந்து பெற்றாங்க. அது வந்து கனடாவில் இருக்கக்கூடிய ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் கனடா. இது வந்து சர்ஜன்ஸ் அறுவை சிகிச்சை நிபுணர்களுக்கு உண்டான ஒரு ராயல் காலேஜ், கனடாவில் இருக்கக்கூடிய அறுவை சிகிச்சை நிபுணர்களுக்கு உண்டான ராயல் காலேஜ். ஸோ அதனுடைய ஒரு ஃபெல்லோவாக 1949ஆம் ஆண்டு வில்லியம் பாய்டு வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் கனடா FRCSC அப்படின்ற இந்த ஒரு பட்டத்தை கௌரவத்தை 1949ஆம் ஆண்டு வில்லியம் பாய்டு பெறாங்க. இதுக்கப்புறமா 1951 இந்த காலகட்டத்தில் இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் டொராண்டோ அங்கே ப்ரொஃபஸர் ஆஃப் பெத்தாலஜி நோயியல் பேராசிரியர் அப்படின்ற அந்த பதவியிலிருந்து 65 வயதில் வில்லியம் பாய்டு வந்து ரிட்டையர் ஆகுறாங்க. ஏன்னா அங்கே வந்து கட்டாயமாக 65 வயசில் ரிட்டையர் ஆகணும் அப்படின்னு இருந்தது. ஸோ ரிட்டையர் ஆகுறாங்க. ஆனாலும் இவருக்கு தொடர்ந்து ப்ரொஃபஸராக வேலை பார்க்கணும் அப்படின்ற அந்த ஒரு விருப்பம் இருந்தது. இதுக்காக இவர் வந்து கனடாவுடைய ஆன்டேரியோவில் இருக்கிற டொராண்டோவில் இருந்து இவருடைய மனைவியை அழைச்சிட்டு அதே கனடாவுடைய பிரிட்டிஷ் கொலம்பியாவில் இருக்கிற வான்கூவர் அப்படின்ற இடத்துக்கு போயிடுறாங்க. அங்கே போய் அங்கே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் பிரிட்டிஷ் கொலம்பியா UBC அப்படின்னு ஷார்ட்டாக அழைக்கப்படும். அங்கே இவருக்கு அந்த ப்ரொஃபஸர் ஆஃப் பெத்தாலஜி அப்படின்ற பதவி வழங்கப்பட்டது. ஸோ அது 1951ஆம் ஆண்டிலிருந்து அந்த கனடாவுடைய பிரிட்டிஷ் கொலம்பியாவில் இருக்கிற வான்கூவரில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் பிரிட்டிஷ் கொலம்பியாவில் வில்லியம் பாய்டு வந்து ஒரு ப்ரொஃபஸர் ஆஃப் பெத்தாலஜியாக பணிபுரிய தொடங்குறாங்க. இதுக்கப்புறமா வில்லியம் பாய்டு வந்து இன்னும் கூடுதலாக பல்வேறு புத்தகங்கள் வந்து எழுதினாங்க. அதில் குறிப்பாக ஃபிசியாலஜி அண்டு பெத்தாலஜி ஆஃப் தி செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லி ஒரு புக்கு, இதை எழுதியும் வில்லியம் பாய்டு பப்ளிஷ் பண்ணாங்க. இதுக்கப்புறமா 1954ஆம் ஆண்டு இவருடைய 69 வயதில் கிட்டத்தட்ட இவருடைய 69 வயதில் வில்லியம் பாய்டு வந்து ரிட்டையர் ஆகுறாங்க. ஸோ வில்லியம் பாய்டு வந்து 65 வயதுக்கு பிறகு கிட்டத்தட்ட 66 வயதில் யூனிவர்சிட்டி ஆஃப் டொராண்டோவிலிருந்து ரிட்டையர் ஆனாங்க. இப்போ 1954ஆம் ஆண்டு இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் பிரிட்டிஷ் கொலம்பியா அங்கே இருந்தும் வில்லியம் பாய்டு வந்து இவருடைய 69 வயதில் ரிட்டையர் ஆயிடுறாங்க. ரிட்டையர் ஆன அடுத்த ஆண்டு 1955ஆம் ஆண்டு ஸ்காட்லாண்டுடைய எடன்பராவில் இருக்கிற அந்த ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் ஆஃப் எடன்பரா அதனுடைய ஒரு ஆனரி ஃபெல்லோவாக இவர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ ஆனரி ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் ஆஃப் எடன்பரா ஆனரி FRCPE அப்படின்ற இந்த ஒரு பட்டத்தை கௌரவத்தை 1955ஆம் ஆண்டு வில்லியம் பாய்டு பெறாங்க. இந்த ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் ஆஃப் எடன்பராவுடைய மெம்பராக தான் 1912ஆம் ஆண்டு இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. ஸோ ஆனரி ஃபெல்லோவாக 1955ஆம் ஆண்டு தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இதுக்கப்புறம் வில்லியம் பாய்டு வந்து உலகம் முழுவதிலிருந்தும் இருக்கக்கூடிய பல்வேறு யூனிவர்சிட்டிஸ் பல்கலைக்கழகங்கள் அங்கிருந்தெல்லாம் வில்லியம் பாய்டு வந்து நிறைய கௌரவ டாக்டர் பட்டங்களை பெற ஆரம்பிக்கிறாங்க. அதனுடைய எண்ணிக்கை சொல்லிட்டே போனாலே அதுவே பெருசாக சொல்லிட்டே போக வேண்டியது இருக்கும். அந்த அளவுக்கு வில்லியம் பாய்டுக்கு உலகம் முழுவதில் இருந்தும் பெரிய பெரிய அங்கீகாரங்கள் கிடைச்சது. அதுக்கு மிக முக்கிய காரணம் வில்லியம் பாய்டு வந்து ஒரு பேராசிரியராக இருக்கும்போது மருத்துவ மாணவர்களை ஈர்த்ததும் இவருடைய புத்தக
புத்தகங்கள் மிகப்பெரிய அளவில் உலகில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள், அறுவை சிகிச்சை நிபுணர்களை ஈர்த்ததும் தான் காரணம். குறிப்பாக இவர் ஏற்கனவே எழுதின அந்த டெக்ஸ்ட் புக் ஆஃப் பெத்தாலஜி அதை இன்னும் பல்வேறு அடிஷன்ஸ் இவர் தொடர்ந்து வெளியிட்டு வந்தாங்க. குறிப்பாக அதை பல்வேறு மொழிகள்லையும் மொழி மாற்றம் பண்ணப்பட்டு வெளியிடப்படக்கூடிய அளவில் இவர் எழுதினாங்க. குறிப்பாக ஜெர்மன், பிரெஞ்சு, இட்டாலியன் போன்ற கிட்டத்தட்ட 13 மொழிகளில் வில்லியம் பாய்டுடைய புத்தகமானது மொழி மாற்றம் பண்ணப்பட்டு பயன்பாட்டுக்கு வந்தது. அந்த அளவுக்கு முக்கியமான புத்தகங்களை வில்லியம் பாய்டு எழுதியிருந்தாங்க. மேலும் இவர் ப்ரொஃபஸர் அப்படின்ற பதவியிலிருந்து ரிட்டையர் ஆயிருந்தாலும் ஒரு ஆக்டிவ் லெக்சரராக இவர் தொடர்ந்து இருந்து வந்தாங்க. ஒரு விரிவுரையாளராக இவர் தொடர்ந்து இருந்து வந்தாங்க. குறிப்பாக அந்த பெத்தாலஜியில் பல விரிவுரைகளை இவர் கனடா மட்டும் இல்லாமல் யுனைடெட் ஸ்டேட்ஸ், அதுக்கப்புறமா யூரோப்பில் இங்கிலாந்து, ஸ்காட்லாந்து போன்ற நாடுகள், ஸோ இதுமாதிரி பல்வேறு இடங்களுக்கு அடிக்கடி வில்லியம் பாய்டு இந்த காலகட்டத்தில் சென்று அங்கெல்லாம் வில்லியம் பாய்டு இவருடைய மருத்துவ விரிவுரைகளை கொடுத்து வந்தாங்க. குறிப்பாக நோயியல் விரிவுரைகள், லெக்சர்ஸ் இன் பெத்தாலஜியை தொடர்ந்து கொடுத்து வந்தாங்க. குறிப்பாக இவருடைய மாணவர்கள் அவங்க வில்லியம் பாய்டுகிட்ட ஏதாவது ஒரு டவுட் கேட்குறாங்கன்னா அவங்க என்றைக்குமே டிஸப்பாயின்மெண்ட் ஆனதே கிடையாது. எப்போவுமே வில்லியம் பாய்டுகிட்ட இந்த மாதிரி ஒரு சந்தேகம் இருக்குது அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக அவங்களினுடைய சந்தேகத்துக்கு பதிலானது வில்லியம் பாய்டுகிட்ட இருந்தது. அந்த அளவுக்கு வில்லியம் பாய்டு அவங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவ்வளோ விஷயங்கள் கற்பித்து வந்தாங்க. இதனாலேயே வில்லியம் பாய்டு மருத்துவ மாணவர்கள் மத்தியில் ஒரு மோஸ்ட் இன்ஸ்பைரிங் ப்ரொஃபஸராகவே திகழ்ந்து வந்தாங்க. இதுக்காகவே பல கௌரவங்கள் கிடைச்சது. குறிப்பாக 1962ஆம் ஆண்டு அமெரிக்கன் அசோசியேஷன் ஆஃப் பெத்தாலஜிஸ்ட் அண்ட் பாக்டீரியாலஜிஸ்ட் அவங்க தரப்பிலிருந்து வில்லியம் பாய்டுக்கு இந்த கோல்ட் ஹெட்டட் கெயின் அவார்டு அப்படின்ற ஒரு உயர்ந்த கௌரவத்தை 1962ஆம் ஆண்டு வழங்குறாங்க. இதை கனடாவில் இருந்து பெற்ற முதல் நபர் வில்லியம் பாய்டு தான் அந்த ஒரு சாதனை படைக்கிறாங்க. அதாவது இவர் பிறந்தது ஸ்காட்லாண்டில் இருந்தாலும் 1915ஆம் ஆண்டு இவர் கனடா வந்ததோட சரி, அங்கிருந்து இந்த காலகட்டம் வரைக்கும் முழுமையாக இவர் கனடாவில் தான் வாழ்ந்து வராங்க. இதனாலேயே வில்லியம் பாய்டுக்கு கனடாவினுடைய சிட்டிசன்ஷிப்பும் வழங்கப்பட்டது. இதன் காரணமாக தான் அமெரிக்கன் அசோசியேஷன் ஆஃப் பெத்தாலஜிஸ்ட் அண்ட் பாக்டீரியாலஜிஸ்ட் தரப்பிலிருந்து கோல்ட் ஹெட்டட் கெயின் அவார்டை பெற்ற முதல் கனடாவை சேர்ந்த நபர் அப்படின்ற சாதனையை 1962ஆம் ஆண்டு வில்லியம் பாய்டு படைக்கிறாங்க. இதுக்கப்புறமா கனடாவில் ஒரு நேஷனல் கேன்சர் இன்ஸ்டிடியூட்டை இவர் ஒரு ஃபவுண்டிங் மெம்பராக இருந்து நிறுவுறாங்க. ஸோ NCI அப்படின்ற அந்த தேசிய புற்றுநோய் கழகம் அதை நேஷனல் கேன்சர் இன்ஸ்டிடியூட்டை வில்லியம் பாய்டு நிறுவனாங்க. இதுக்காகவும் இவருக்கு பல கௌரவங்கள் வழங்கப்பட்டது. குறிப்பாக 1968ஆம் ஆண்டு கனடாவினுடைய ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டான இந்த கம்பேனியன் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் கனடா CC அப்படின்ற அந்த ஒரு கௌரவம் இது 1968ஆம் ஆண்டு வில்லியம் பாய்டுக்கு வழங்கப்பட்டது. அந்த கௌரவத்தை வில்லியம் பாய்டு பெற்றாங்க. இதுக்கப்புறம் 1970ஆம் ஆண்டு டெக்ஸ்ட் புக் ஆஃப் பெத்தாலஜி அதனுடைய 8th எடிஷன் 8வது பதிப்பை எழுதி வில்லியம் பாய்டு பப்ளிஷ் பண்ணாங்க. இந்த அளவுக்கு வில்லியம் பாய்டு ரிட்டையர் ஆன பிறகும் தொடர்ந்து இவருடைய பணிகளில் ஈடுபட்டு வந்தாங்க. ஆனால் இதுக்கப்புறம் தான் வில்லியம் பாய்டினுடைய பார்வையானது குறைய ஆரம்பிக்குது. இவர் ஒரு பிளைண்ட் ஆகுறாங்க, பார்வையை இழந்துடுறாங்க. இதுக்கப்புறம் 1975க்கு பிறகு வில்லியம் பாய்டு நிமோனியானால பாதிக்கப்படுறாங்க. ஸோ நிமோனியானால பாதிக்கப்பட்ட வில்லியம் பாய்டு இறுதியாக 1979ஆம் ஆண்டு மார்ச் 10 அன்னைக்கு இவருடைய 93 வயதில் வில்லியம் பாய்டு இறந்து போயிடுறாங்க. ஸோ 1979 மார்ச் 10 அன்னைக்கு வில்லியம் பாய்டு இவருடைய 93 வயதில் இறந்து போகிறாங்க. இவர் இறந்து போன கிட்டத்தட்ட 6 ஆண்டுகளுக்கு பிறகு 1979 மார்ச் 10 இவருடைய 93 வயதில் இவர் இறந்து போகிறாங்க. இதுக்கப்புறம் 1985ஆம் ஆண்டு வில்லியம் பாய்டுடைய மனைவியான ஈனிட் கிறிஸ்டி பாய்டு அவங்களும் இறந்து போயிடுறாங்க. வில்லியம் பாய்டுக்கும் இவருடைய மனைவியான ஈனிட் கிறிஸ்டி பாய்டு இவங்க 2 பேருக்கும் குழந்தைகள் எல்லாம் குழந்தைகள் கிடையாது. இருந்தாலும் இவங்க 2 பேரும் பல ஆண்டுகள் 1919 மேரேஜ் பண்ணாங்க. 1979 வில்லியம் பாய்டு இறக்கும் வரைக்கும் 60 ஆண்டுகள் இவங்களுடைய திருமண வாழ்க்கையை இவங்க வாழ்ந்தாங்க. இது வில்லியம் பாய்டுடைய பர்சனல் லைஃப். இன்னொரு பக்கம் வில்லியம் பாய்டை கௌரவப்படுத்துறதுக்காக பல்வேறு விஷயங்கள் பண்ணப்பட்டது. குறிப்பாக 1993ஆம் ஆண்டு இயன் கார் அப்படின்னு சொல்லி ஒரு நபர் அவர் வில்லியம் பாய்டினுடைய வாழ்க்கை வரலாறை எழுதுனாங்க. அதை வில்லியம் பாய்டு த பெத்தாலஜிஸ்ட் ஒரு புக்கு த பெத்தாலஜிஸ்ட் அப்படின்ற ரைட்டில் 1993ஆம் ஆண்டு வில்லியம் பாய்டை கௌரவப்படுத்துறதுக்காக அவர் எழுதியிருந்தாங்க. அது
அதனுடைய டைட்டில் வந்து சில்வர் டங் அண்டு கோல்டன் பென் அப்படின்ற டைட்டில். ஸோ த பெத்தாலஜிஸ்ட் சில்வர் டங் அண்டு கோல்டன் பென் அப்படின்ற டைட்டில் வில்லியம் பாய்டு சில்வர் டங் அண்டு கோல்டன் பென் இது 1913 அந்த இயன் கார் வந்து வெளியிட்டாங்க. இது மாதிரி தொடர்ச்சி அதனுடைய முதல் பதிப்பு தான் அப்போ வெளியிடப்பட்டது. அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக வில்லியம் பாய்டினுடைய அந்த இவருடைய வாழ்க்கையும் இவர் செய்த சாதனைகளும் தொடர்ந்து வெளிவந்தது. அதில் குறிப்பாக அந்த சில்வர் டங் அண்டு கோல்டன் பென் அதில் ஒரு முக்கியமான சென்டென்ஸ் ஒன்று இருக்குது. அதாவது இந்த உலகத்திலேயே மருத்துவ மாணவர்களை ஈர்த்த இன்ஸ்பயர் பண்ண ஒரு ப்ரொஃபஸர் அப்படின்னா அது வில்லியம் பாய்டு தான். வில்லியம் பாய்டு அளவுக்கு வேற எந்த பேராசிரியர்களும் மருத்துவ மாணவர்களை இந்த அளவுக்கு இன்ஸ்பயர் பண்ணது கிடையாது சொல்லி அந்த ஒரு சில்வர் டங் அண்ட் கோல்டன் பென்ல குறிப்பிடப்பட்டிருந்தது. இது மட்டும் இல்லாமல் வில்லியம் பாய்டை கௌரவப்படுத்துறதுக்காக இவர் பணிபுரிஞ்ச 3 யூனிவர்சிட்டிஸ் இருக்கக்கூடிய அந்த இடங்கள், அதாவது கனடாவுடைய அந்த மேனிடோபாவில் இருக்கிற வினிபெக், அதுக்கப்புறம் கனடாவுடைய ஆன்டேரியோவில் இருக்கிற டொராண்டோ, அதுக்கப்புறம் அதே கனடாவுடைய பிரிட்டிஷ் கொலம்பியாவில் இருக்கிற வான்கூவர், இந்த 3 இடங்களில் இருக்கக்கூடிய பெத்தலாஜிக்கல் மியூசியம்ஸ், அதுக்கப்புறம் லைப்ரரிஸ் அங்கெல்லாமே வந்து வில்லியம் பாய்டினுடைய பேர் வந்து வைக்கப்பட்டிருக்குது. அது இன்னைக்கு வரைக்குமே இருக்கு. ஸோ இந்த அளவுக்கு வில்லியம் பாய்டு இறந்த பிறகும் இவ்வளோ கௌரவங்கள் பெறதுக்கு முக்கிய காரணம் வில்லியம் பாய்டு வாழும்போது மருத்துவத்துக்கும் நோய்களுக்கும் செய்த பங்களிப்பு தான். ஸோ இப்பேற்பட்ட வில்லியம் பாய்டு பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.